2023 2024 MCQ 30வது ஒரு நிற ஒளி கதிர் ஒரு சமபக்க அரியம் Pயில் இழிவு விலகல் Dக்கு உட்படுகிறது. அத்தகைய PQR எனும் 3 சர்வசம அரியங்கள் உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளது. அரியச் சேர்மானத்தின் ஊடாக கதிர் சென்ற பின்னர் அதன் மொத்த விலகல் யாது? முதலாவது விட D/3, ரெண்டாவது D/2, மூன்றாவது D, நாலாவது 2D, அஞ்சாவது 3D. சரி, இந்த மாதிரி கொஷன்ஸுக்கு நாங்கள் எடுக்கிற விடயங்களை பார்த்தோம்னா முறிவு தான் பார்க்கணும். அதாவது அரியத்தில் ஏற்படுற முறிவுகளை தான் பார்க்கணும். இதுதான் அந்த படம். இந்த படத்தின்படி பார்த்தோம்னா 3 அரியங்களும் இந்த அடிப்படையில் தான் வைக்கப்பட்டிருக்கு. 3 அரியங்களும் இந்த அடிப்படையில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அரியம் ஒன்று ஒரு அரியம் ஒன்றில் ஒரு பக்கத்தில் ஒரு படுகதிர் இப்படி ஒன்று பட்டுன்னு சொன்னால் அது அரியம் கண்ணாடி குற்றியாக இருக்கிறபடியால் இஞ்சால வலி இருக்கிறபடியாக இது ஐதான ஊடகம், அடர்ந்த ஊடகம் உண்டு. ஆகவே அது செவ்வண்ணை நோக்கி முறியும். செவ்வண் இப்படி இருக்கு, நோக்கி முறியும். பிறகு உள்ளே போன கதிர் இது கண்ணாடி அடர்ந்த ஊடகம் கண்ணாடி, இது ஐதான ஊடகம் வலி. அப்போ செவ்வண்ணை விளத்தி முறியும். இப்போ இது ஒரு சாதாரணமான அரியத்தில் இருக்கிற ஒரு செயற்பாடாக இருக்கும். ஒளிமுறிவாக இருக்கும். ஒளிமுறி விதிக்கேற்ற மாதிரியும் நடந்து கொள்ளும். இப்போ எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இன்னொரு அரியம் இதே மாதிரி அரியத்தை தலைகளாக வச்சுருக்குறாங்க. அடுத்த அரியத்தை அதுக்கு இன்னொரு பக்கமாக வச்சுருக்குறாங்க. இப்போ என்ன அந்த அரியங்களில் இருக்கிற அதாவது விடயங்களில் இந்த இழிவு விலகல் என்று சொல்கிறது எப்படின்னு சொல்லிச்சுன்னா, விலகல் அதாவது படுகதிர் இந்த மாதிரி போகும்போது எங்களோட முறிகதிர் அதாவது ஃபைனலாக வந்த முறிகதிர், இதுவும் முறிகதிர் தான். ஆனால் இங்கே ஃபைனலாக வெளியில் வர இறுதியாக வர முறிகதிர் முறிகருக்கும் இடையில் உள்ள இதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொல்லிச்சோன்னா விலகல் என்று சொல்கிறோம். இப்போ இங்கே விலகல் எங்களுக்கு D என்று செஞ்சுருக்காங்க. விலகல் D என்று செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த விலகல் D கோணம் இந்த I கோணத்தோட எப்படி மாறுதுன்ற அடிப்படையை வச்சு தான் இந்த 3க்கு நாங்கள் விலகல் எடுத்து மொத்தமாக விளைவில் வர விலகல் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு அரியத்தில் ஒரு விலகலுக்கான கோணங்களை பார்த்தோம்னு சொன்னால் இதில் D என்று பார்த்தோம்னா இது இழிவு விலகல்னு சொல்லுவோம். நாங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது விலகல் என்று பார்த்தோம்னு சொன்னால் D ஒரு Dயை நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்தது இங்கே இருக்கிற R இங்கே ஆராக இருக்குது. அதாவது R1 R2 வந்து நாங்கள் 2 முறிகதிர் இருக்குது. இதால் வர முதலாவது முறிகதிர் பிறகு இதனுடைய படுகதிராக உள்ளுக்குள்ளே வரும் கண்ணாடிக்குள்ளே. அப்போ அதுக்கு நாங்கள் இந்த படுகதிராக வரும். அப்போ இதை நாங்கள் இந்த அடிப்படையை பற்றி பார்க்கும்போது இந்த மொத்த விலகலுக்கு நாங்கள் பார்க்குறது I1. இது I1 எடுத்தோம்னு சொன்னால் I1 இங்கே இருக்கிறது I2 ப்ளஸ் என்று எடுத்தோம்னா ப்ளஸ் I2 மொத்தம் மைனஸ் R1 ப்ளஸ் R2 வந்து போடுறோம். இது எப்படி எங்களுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல இந்த விலகல் D என்று சொன்னால் இது முக்கோணமாக கருதினமாக இருந்தால் இந்த முக்கோணத்தில் இந்த கோணத்தையும் நாங்கள் கூட்டலாம். அப்போ இது ஒரு I1 இருந்ததுன்னு சொன்னால் இந்த இவ்வளவுமே I1. ஆகவே இதில் R1 ஒரு விலகல் இருக்குமென்னு சொன்னால் I1 மைனஸ் R1. பிறகு இதில் I2 மைனஸ் R2. அப்போ இதை போட்டு நாங்கள் எடுக்கும்போது இப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு விலகல் D என்று வரும் ஒரு அரியத்தில். ஆனால் இங்கே நாங்கள் ஒரு தியரி அதாவது ஒரு நோட் ஒன்று எடுத்தமாக இருந்தால் இதில் நோட் என்னென்னு சொன்னால் இழிவு விலகல் நிலையில் இழிவு விலகல் நிலையில் கதிர் அரியத்தினூடாக சமச்சீராக செல்லும். அதாவது சமச்சீர்னு சொன்னால் இங்கே அதாவது படுகதிராக இருந்தேன்டா அதே அது வெளிப்படுகதிரும் எங்களுக்கு படுகோணமாக தான் இருக்கும். வெளிப்படுகதிற்குரிய படுகோணமும் தான் இருக்கும். அப்போ ரெண்டும் சமனாக இருக்கும் என்றுதான் இழிவு விலகல் நிலையில் உள்ள முடிவாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இழிவு விலகல் நிலையில்
இழிவு விலகல் நிலையில் கதிரானது அரியத்தினோடு சமச்சீராக செல்லும். இப்போ இதில் சமச்சீராக செல்லுமாக இருந்தால் இந்த நிலையில் நாங்கள் விலகலை வந்து டி என்று எடுக்கிறது, டி என்று எடுப்போம். ஆகவே இங்கே இருக்கிற ஐயும் இங்கே இருக்கிற ஐயும் சமன். ஆகவே ஆறும் இங்கே இருக்கிற ஆறும் சமனாக இருக்கும். ஆகவே இங்கே என்ன வரும்? 2i சய 2r வந்துடும். இது ஒரு முடிவை நாங்கள் இங்கே எடுத்துருவோம். இதுக்கு காரணம் என்ன சொன்னால், நாங்கள் பரிசோதனை ரீதியாக இந்த விலகலுக்கும் இந்த படுகதிருக்கும் இடையில் ஒரு வரைவு கிரணமாக இருந்தால், இந்த விலகலுக்கும் படுகோணத்துக்கும் இடையில் ஒரு வரைவு கிரணம்னா அந்த வரை வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது என்னென்னு சொன்னால், இதான் அந்த ஆறுற மேக்சிமம், ஐயின் மேக்சிமம், ஐயின் மேக்சிமமாக இருக்கும். அதாவது நாங்கள் இஞ்சால பக்கத்தில் ஐயின் படுகோணத்தை நாங்கள் கூட்டி கொண்டு போக இப்படி நாங்கள் அசைவை இங்கே அதை கூட்டி கொண்டு போக இதில் இருக்கிற அந்த விலகல் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும், கொஞ்சம் கூடிக்கொண்டே போய் கொண்டு இருக்கும். ஆனால் ஒரு நிலையில் வந்து அது கூடி பிறகு என்ன செய்யும், குறைஞ்சி கொண்டு படுகோணத்தை நாங்கள் கூட்டி கொண்டு போக விலகல் வந்து குறைஞ்சி கொண்டு வரும். குறைஞ்சி கொண்டு வந்து ஒரு நிலையில் இழிவாகி பிறகு அதிலிருந்து கூடிக்கொண்டே போகக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஐயின் இழிவினுடைய ஐ லோ, மேக்சிமம் இல்லை லோ, ஐயின் லோவாக இருக்கும். அந்த லோ பெறுமதின்னு சொன்னால் மீண்டும் ஐயின் மேக்ஸ் தான் மேக்ஸ் பெறுமதி. இந்த பெறுமதிக்கு இதில் தான் விலகல் வந்து இழிவு, இதெல்லாம் இழிவான விலகலாக இருக்கும். அதாவது டி வந்து இந்த லோ, அதான் நாங்கள் இழிவு விலகல்னு சொல்கிறோம், டி என்று சொல்கிறோம். அப்போ இதை அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த டியை வந்து வரையறுக்கிறோம் இப்படி ஒரு நிலையில். இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், இதில் இந்த ஆர் வந்து எங்களுக்கு ஒரு அரியத்தில் பார்த்தோம்னு சொன்னால், இங்கே இருக்கிற முறிகோணமும் இங்கே இருக்கிற படுகோணமும் ரெண்டுண்ட கூட்டுத்தொகை இந்த முக்கோணத்தை பொறுத்தவரை ஏ என்றும், அதாவது இதைத்தான் முறிவுக்கோணம்னு சொல்லுவோம், அரியத்தினுடைய முறிவுக்கோணம்னு சொல்கிற ஏ என்று சொல்கிறது. இது ஏ என்றது வந்து நாங்கள் வரையறுக்கிற வந்து அரியத்தின் முறிவுக்கோணம். ஏ அரியத்தின் முறிவு கோணம். அப்படி எடுத்தோம்னு சொன்னால் டி வந்து 2i சேர்ந்து ஏ என்று வரும். ஆகவே இப்போ டிஎன் என்று வரும்னு சொல்லி சொன்னால், இல்லை ஐஎன் எப்படி வரும்னு சொல்லி சொன்னால், டி சக ஏங்கில் 2 என்ற ஒரு முடிவு எங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் இந்த கேள்வியில் கேட்கல, ஆனால் இந்த முடிவுகள் வந்து எங்களுக்கு பிரயோசனப்படும். அங்கே நாங்கள் ஒன்று நகர்த்தி கொண்டு போக. சரி, இப்போ இதில் இப்படி ஒரு முடிவை நாங்கள் இழிவு விலகலுக்குரிய முடிவை எடுத்துட்டோம். இப்போ எங்களுக்கு இந்த கணக்குலையும் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால், விலகல் வந்து எங்களுக்கு டி என்று தந்துருக்காங்க. அப்போ இதில் இருக்கிற ஐயும் வந்து சமனாக இருக்குமேனா இழிவு விலகல் நிலையில். பிறகு இதை நாங்கள் நேரடியாக வச்சு பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே நாங்கள் ஒரு சர்வசமனான, இதுவும் சர்வசமனான 3 அரியங்கள் தான். அப்படி பார்க்கும்போது இந்த அரியத்திலிருந்து வெளிப்படு கதிரை பார்த்தோம்னா வெளிப்படு கதிரும் ஐயா இருக்கும். அப்போ இப்படி வைக்கும்போது ரெண்டுமே சமாந்திரமான அமைப்பாக தான், இந்த 2 கோடுமே ஒரு சமாந்திரமாக தான் இதில் எங்களுக்கு காட்சி அளிக்கும். அப்போ இந்த சமாந்திரமாக இருக்கும்போது ஒரு குறுக்கோடு வெட்டுமாக இருந்தால் இங்கே இருக்கிற இந்த ஐக்கோணம், அதாவது இப்படி ஒரு 2 குறுக்கோடி வெட்டு, ஏன்னா இது அதாவது நாங்கள் செவ்வனுக்கு இருக்கேன், இந்த புள்ளிக்கும் செவ்வனுக்கு இருக்கேன். இப்போ செவ்வனுக்கு இருக்கும்போது இந்த குறுக்கோடியை வெட்டுப்படும் போது இது 2 சமாந்திரம், இது 2ம் சமாந்திரம். ஆகவே இந்த ஐ தான் இங்கே வரும். ஆகவே இந்த அடுத்த அரியத்துக்குரிய படுகோணம் வந்து ஐயா இருக்கும். ஆகவே இங்கே வெளிப்படு கோணமும் ஐயா இருக்கும். அப்போ வெளிப்படு குணமும் ஐயா இருக்கிறபடியால், இந்த இழிவு விலகலாக இருக்கிறபடியால் இதுக்கு டியாக தான் இருக்கும். அப்புறம் திருப்பி இதே மாதிரி நீங்கள் இதை வச்சு பார்க்க வலிக்கும்போது அதுலேயும் இப்படி ஒரு குறுக்கோடியை பார்க்கலாம். இது 2ம் சமாந்திரமாக இருக்க போது இது 2ம் செவ்வண்ணற, ஆகவே இது 2ம் சமாந்திரமாக இருக்கும். ஆகவே இதில் இருக்கிற கோணமும் இங்கே இருக்கிற படுகோணம் சமன். ஆகவே வெளிப்படு குணம் ஐ.
அப்போ இறுதியாக எங்களுக்கு என்ன செய்யும்னு சொல்லுச்சுன்னா இதண்ட விலகல் வந்து இந்த அரியத்தால் தான் அந்த விலகல் தீர்மானிக்கப்படும். அப்போ இந்த அரியத்தால் ஒரு விலகல் தீர்மானிக்கப்படும் என்றால் இந்த விலகல் இது டி, இதுலேயும் டி வர்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மொத்தமாகவே எங்களுக்கு இருக்கிற விலகல் வந்து என்னவாக இருக்கும், டியாக தான் இருக்கும். அதுதான் இந்த கேள்விக்குரிய விடையாகவும் இருக்கும். அப்போ இந்த கேள்விக்குரிய விடையை பார்த்தோம்னு சொன்னால் விடை டி வந்து விடை 3ஆவதாக இருக்கிறது. அப்போ விடை வந்து 3ஆவது. அப்போ மொத்த விலகல் அல்ல இழிவு விலகல் மொத்த விலகல் என்றால் அது இழிவு விலகல் என்று சொல்லலாம். அதில் இழிவு என்று சொல்லலாம். இழிவு தான் அது வந்து என்னவாக இருக்கும், டி என்று இருக்கும்.